ஒரு அமைதியான கிராமம். அங்க ஒரு சின்ன கோவில் மணி இருந்தது. அந்த மணி யாராவது தவறு செய்யும் முன் மட்டும் ஒலிக்கும். ஆனா அந்த ஓசையை தவறு செய்யப் போகும் மனிதன் மட்டுமே கேட்க முடியும். ஒரு நாள் ரவி சாலையோரத்தில் ஒரு பணப்பையை கண்டான். அதுக்குள்ள நிறைய பணம். அவன் மனசு சொன்னது, யாரும் பார்க்கல, எடுத்துக்கலாம். அவன் கை நீட்டினான். அந்த நிமிஷம் மெதுவா ஒரு மணி ஓசை கேட்டது. டிங் டிங். ரவி சுற்றி பார்த்தான். யாருக்கும் எதுவும் கேட்கலை. கற்பனைதான் என்று நினைத்து மீண்டும் எடுத்தான். இந்த முறை ஓசை இன்னும் பலமாக கேட்டது. அவன் இதயம் வேகமா துடித்தது. அந்த சமயம் அப்பா சொன்ன வார்த்தை அவன் நினைவுக்கு வந்தது. தவறு செய்யும் முன்னே உன் மனசே உனக்கு எச்சரிக்கை மணி. ரவி நிமிர்ந்தான். பணப்பையை எடுக்கலை. அதை அருகிலிருந்த கடையில் கொடுத்தான். அடுத்த நிமிஷம் மணி ஓசை நின்றது. மனசுக்குள்ள ஒரு அமைதி. சில நேரம் நம்ம வாழ்க்கையை மாற்றுறது ஒரு பெரிய முடிவு இல்ல, ஒரு சின்ன நேர்மையான முடிவுதான். ஏனெனில் தவறு செய்யும் முன் ஒலிக்கும் மணி நம்ம மனசுதான்.